இன்று உலகத்தில் சோதனையான காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். தெளிவுபடுத்த தேவையில்லை. அங்கு ஆப்பிரிக்காவிலிருந்து சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் வரைக்கும் எல்லா நாட்டிலும் பிரச்சனை. எங்கு பார்த்தாலும் ஆன்டி இஸ்லாமிக் மூவ்மெண்ட்ஸ். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம் என்று சொன்னால், முஸ்லிம்களாக வாழ்ந்தால், இஸ்லாம் தலை தூக்கினால் அங்கே அவர்களுக்கு ஃபண்டமெண்டலிஸ்ட், டெரரிஸ்ட் என்று பல பெயர்கள். யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்கின்றார்களோ, இஸ்லாத்தை ஒடுக்குகின்றார்களோ, பள்ளிவாசல்களை இடிக்கின்றார்களோ இவர்களுக்கு பெயர் அரசியல்வாதிகள், டெரரிஸ்ட், சுதந்திர போராளிகள், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், பீஸ் கீப்பர்ஸ், எத்தனையோ பேர். லேசாக சொன்னால் இஸ்லாம், இஸ்லாத்தை பாதுகாப்பவர்களுக்கு ஒரு பயங்கரமான பெயரும், இஸ்லாத்தை அழிப்பவர்கள், முஸ்லிம்களை இல்லாமாக்குபவர்களுக்கு போராளிகள், சமாதானத்தை நிலைநிறுத்துபவர்கள் என்று பெயர் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். மிம்பரில் பெயர்களை குறிப்பிடுவது சரியல்ல. இல்லை என்றால் நாம் ஹிஸ்டரி வைஸ் பார்க்கலாம். ஏனே நாட்டில் மாத்திரமல்ல, இலங்கையிலும் கூட. காந்திஜி அவார்டு எடுத்தவர்கள் யார் தெரியுமா? முஸ்லிம்களின் நூற்றுக்கணக்கான கடைகளை எரிப்பதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு உலகம், குறிப்பாக அயல்நாடு இந்தியா, காந்திஜி அவார்டு கொடுத்திருக்கின்றது. காந்திஜியை என்ன சொல்வார்கள்? அஹிம்சை வழி, அஹிம்சை வழியின் தந்தை என்று காந்திஜிக்கு சொல்வார்கள். காந்திஜி அவார்டு யாருக்கு? நூற்றுக்கணக்கான கடைகளை எரிப்பதற்கும், 6-7 பள்ளிகளை எரிப்பதற்கும், குர்ஆன்கள் எரிக்கப்படுவதற்கும், ஹவுலில் சிறுநீர் கழிப்பதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு காந்திஜி பட்டம் கொடுக்கும் காலம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நோபல் பரிசு யாருக்கு? நோபல் பரிசு பெற்றவர்கள் பலர் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள். இப்படி ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நபியர்கள் சொன்னார்கள், ததா அலைக்கும் உம்மத் கமா ததா அலாக்கலத்து இலா கைஸாத்திஹா. ஒரு காலம் வரும் முஸ்லிம்களை அழிப்பதற்கு மற்றவர்கள் ஒன்று கூடுவார்கள், சாப்பாடு மறைவையில் ஒன்று கூடுவது என்பதை போல. இன்னைக்கு நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் சொன்னால், ஏதோ இஸ்லாத்துக்கு சேவை செய்கிறோம் என்ற பெயர்ல நிறைய புள்ளில் பேஸ்புக்லையும் இன்டர்நெட்லையும் சோசியல் சர்வீஸ் பண்ண ரெடியாகி கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எந்த அளவுக்கு போயிருச்சுன்னு சொன்னால், எங்களுக்கு தொழுகை இல்ல, எங்களுக்கு இபாதத் இல்ல, நோபுல் எங்களுக்கு தராவி இல்ல, எங்களுக்கு தௌபா இஸ்திக்ஃபார் இல்ல. ஆனால் எல்லாத்துடைய காரணத்தும் இஸ்லாத்தை பாதுகாக்கணும், இஸ்லாத்துக்காக உயிரை கொடுக்கணும், இஸ்லாத்துக்காக தியாகம் செய்யணும். இதுக்கு என்னவாப்பா செய்றீங்க? பேஸ்புக்ல உட்காரணும், வேறு வழியில் அடிக்கிறானாம், அழுக்க மேல அடிக்கிறானாம். நீ 2 ரக்காத் தொழுந்தியா? இல்ல. அப்ப என்ன செஞ்சீங்க? பேஸ்புக்ல ஷேர் பண்ணி கொண்டிருந்தோம். காசால் அடிக்கிறானாம், என்ன செஞ்சீங்க? 2 ரக்காத் தொழுந்தீங்களா? இல்ல. கையெழுத்து துவா கேட்டீங்களா? இல்ல. குனூத்தே நாசிலா. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நாங்க இப்ப முஸ்லிம்கள் ஒத்துமையாக இருக்க வேண்டிய காலம். தெளிவா விளங்குங்க. சுபோல குனூத் ஈக்கா இல்லையான்னு வேற. ஆனா குனூத்தே நாசிலா, பிரச்சனைகள் வரும்போது ஓதும் குனூத் ஈக்கான்ற எந்த கருத்து வேற்றுமையும் இல்லை, எல்லாரும் ஏற்றுக்கொள்வார். இந்த குனூத்தே நாசிலா, பிரச்சனைக்குரிய குனூத்துல கூட நாங்க எத்தனை பேர் ஆமீன் சொன்னோம்? அந்த குனூத்துல கையெழுத்து ஆமீன் ஆமீன் என்று நஞ்சடிச்ச பேப்ப மாதிரி தான் இருந்தது. அந்த ஆமீன் சட்டம் கூட அதிரத்திலே மாதிரிலே மட்டும்தான் பார்த்தோமா இல்லையா? என்ன கேட்க வேண்டிய இடத்துல கேட்கல. நாங்க இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அதுக்கும் யூதர்களுடைய ட்ரெக்ல தான் இருக்கிறோம். இதைத்தான் நான் சொல்ல வருகின்றேன். இஸ்லாத்தை பாதுகாக்கிறேன், உலக முஸ்லிம்களுடைய உள்ளங்களை வீழ்ச்சி அடைய செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு என்ன நடக்குது? இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்ன? காசால பிரச்சனை என்ன நடந்து கொண்டிருக்கிறது? 1400 சொச்சம் பேர் முஸ்லிம்கள் மௌத்து. இதுவரைக்கும் புள்ளைகளுக்கு தலை இல்ல, குடல் வெளிய, கால் இல்ல, கை இல்ல. இந்த செய்தி எப்ப? நான் இப்ப வார நேரத்தில் கூட ரீசெக் பண்ணிட்டு வந்தேன் பேஸ்புக். இப்ப வார நேரத்தில் கூட எல்லாம் பப்ளிக்
பப்ளிஷிங். முஸ்லீம்கள் அடிக்கப்படுகின்றார்கள், முஸ்லீம்கள் நொறுக்கப்படுகின்றார்கள். இதே தான் செய்தி. நல்ல விளங்குங்க. இதுல பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? உலகளாவிய ரீதியில் முஸ்லீம்களை பலவீனப்படுத்துவதற்கு, உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்துவதற்குள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த மீடியா சிஸ்டம். விளங்குங்க. இது இப்ப போற ஃபைனல் இஷ்யூ. உதாரணத்துக்கு இதற்கு இவங்க டார்கெட் சொல்றாங்க என்ன தெரியுமா? இவங்களோட டார்கெட் எப்பயுமே உலகத்தில் எங்கேயும் முஸ்லீம்கள் அடிக்கப்படுகின்றான், முஸ்லீம்கள் நொறுக்கப்படுகின்றான், காக்கப்படுகின்றான். இந்த செய்தி போன சரி முஸ்லீம்களோட உள்ளத்துல பாருங்கள், எங்களுக்கு அடிக்கிறாங்க இல்லையா, என்ன செய்ய எங்களுக்கு இயலாண்டு வந்தாச்சு. யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கின்றார்களோ அங்க தந்தவாயங்களுக்கு தரணுமா என்று கேட்கிற அளவுக்கு தைரியம் வந்தாச்சு. நல்லா விளங்கிக்கோங்க. மியான்மர் இன்சிடென்ட் 2000 மேற்பட்ட முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். முழு உலகத்துக்கும் CNN, BBC எல்லாம் காட்டினாங்களா இல்லையா? எந்த அளவுக்கு? அதை வச்சு சிலோர் சொல்றான், உங்களுக்கு இன்னொரு மியான்மர் பார்க்கணுமா, கவனமா இருந்துக்கோங்க சொன்னானா இல்லையா? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, மியான்மர் பிரச்சனை எப்படி நின்றுச்சு? அதை வெளியாவுட பொறுத்தாங்க சரி வரல. மியான்மர்ல கையை தூக்கினாங்க, திருப்பி அடிச்ச அடியில அட்ரஸ் இல்லாம போச்சு. ஒரு மாசம் அல்லாஹ் கொடுத்தான் மியான்மருக்கு ஒரு அழிவு, ஒரு வெள்ளம். யார் யாரெல்லாம் இது எங்கட போர்வை சுத்தி கொண்டு வந்தாங்களோ அந்த போர்வையை இடுப்புக்கு மேலால தூக்கிட்டு போனாங்க. வெள்ளம் 25,000 பேருக்கு மேல சேதம். அது மீடியா வெளியாக்கல்ல. ஏன் வெளியாக்கல்ல? முஸ்லீம்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டா முஸ்லீம்களுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட உதவி வருது, நாங்க பயப்பட தேவையில்லை, தைரியம் வந்துடும். அவங்களுக்கு ஒரு பயம் வரும், முஸ்லீம்களுக்கு கை வைத்தா சோதனை. இதனால மீடியாவை பிளாக் பண்ணிடுச்சு. எந்த மீடியாலும் அவுட் பண்ணல. இந்த வேறொரு இன்சிடென்ட், அழுத்தவ இன்சிடென்ட், முஸ்லீம்களுடைய கடைகள் உடைக்கப்பட்டது எல்லாம் உண்மைதான் இல்லைன்றல்ல. ஆனா எங்களை பிள்ளைல உடனே ஷேர் அடிக்கிறாங்க. அல்லாஹ் அடிச்ச அடியை நாங்க ஷேர் பண்ணினோமா? குனூத்தோடு ஆரம்பிச்சோம். அடுத்த புதன்கிழமை யார் முன்னுக்கு நின்று தடமான ஆன் த ஸ்பாட் ஆக்சிடென்ட். பேப்பர்ல பப்ளிக்கான செய்தி. விசாரிச்சு பார்த்தா அவர் தான் கதாநாயகன். எங்க மோட்டார் பைக்ல வந்தார் ஆன் த ஸ்பாட். இரண்டாவது, பள்ளிக்குள்ள சிறுநீர் கழித்தவன். என்ன ஆச்சு? இன்னொருத்தனுடைய மனைவியுடன் தப்பான தொடர்பு. முடிவு, அவன் ஆட்களே அவன் மர்மஸ்தானத்தை வெட்டி கடல்ல வீசினாங்க. பள்ளிக்குள்ள சிறுநீர் தான் கழிச்சான். அவன் அவுரத்தை வெட்டி கடல்ல வீசினாங்க. தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது பேப்பர்ல வந்து எத்தனை பேருக்கு பேஸ்புக்ல ஷேர் பண்ணினோம். ஏதாவது மீடியால சொன்னானா? இல்ல. கண்ணியத்துக்குரிய கணவன்களை, கடைசியா ஒரு மதகுரு காகிதம் எழுதி வச்சுட்டு செத்து போனா, நான் செஞ்சது அநியாயம், எனக்கு இது மனசு உறுத்துது என்று. இதை மீடியால போட்டானா எங்கேயாவது ஒரு பேப்பர்ல தொங்கல்ல போட்டிருப்பான். என்ன காரணம்? இந்த செய்திகள் அல்லாஹ்வுடைய உதவியின் செய்திகள் வந்துட்டால் முஸ்லிம்களுக்கு தைரியம் வந்துடும். அல்லாஹ் கிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு பயம் வரும். எனவே அந்த மீடியாக்கள் சென்சர் பண்ணப்படுது. நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? எங்களோட தலைக்கு தொக்கடிக்கிறத மட்டும் பேஸ்புக்ல ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களோட உம்மத்துக்கு காட்டியிருக்கிற சைட், முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், நீங்க ஷேர் பண்ணுங்க. எந்த காரணத்தை கொண்டும் இன்று மட்டுமில்ல இனிமேலும் தான் முஸ்லீம்களுக்கு அடிப்படக்கூடியது, தாக்கக்கூடியது அந்த செய்திகளை தயவு செஞ்சு FB-ல பப்ளிஷ் பண்ணவானம். அவங்களே செய்தியை தாராங்க, நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. முடிவு, முஸ்லீம்களுக்கு எங்கட உள்ளம் எப்படி போனாலும் ஆன்டி இஸ்லாமிக் மூவ்மெண்ட்ஸ்களுக்கு எங்களை பற்றி இவனுக்கும் அடிச்சாதான் சரி என்ற அளவுக்கு தைரியம் வந்துடும். கண்ணியத்துக்குரிய கண்வாங்களே, இந்த காலத்தில் இருக்கிறோம். எனவே எங்கள் அமல் விவாதத்தின் பக்கம் திசை திருப்போம், எங்கள் அமல்கள் அதிகரிப்போம், தொழுகையின் பக்கம் அதிகரித்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கேட்டின உங்களுக்கு, எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெரிய தந்தருவானாக. வாசல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.